தமிழ்நாடு டெல்டா விவசாயிகளுக்கு ஒரு அரணா எப்போதுமே கலைஞரும் திமுகவும் நின்றுட்டே இருந்தாங்க. 1975-6 வரைக்கும் ஏதாவது எமர்ஜென்சிக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுக்கு தண்ணி வரது எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இவங்க விவசாயம் முழுக்க முழுக்க காவிரி நீரை நம்பியே இருந்துச்சு. அதற்கு பிறகு கர்நாடகாவிலேருந்து இங்கே தண்ணி தட்டுப்பாடு ஆன காரணத்தினால வந்து காவிரி நீரை நம்பி விவசாயம் செஞ்சுட்டு இருந்த டெல்டா விவசாயிகள்லாம் நிலத்தடி நீரை நம்பி விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட் ஆஃப் ஃபார்மிங் வந்து ஏறுது. எப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த விவசாயம் தொழிலாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இந்த விவசாயத்தோட மெயின் ரா மெட்டீரியல் மூலதனமே வந்து தண்ணி தான். அந்த தண்ணி வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க நிலத்தடி நீரை நம்பி பண்ணும்போது அதுக்கு வந்து மின்சாரம்னு ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த தண்ணிக்கு அவங்க காசு கொடுக்க தேவையில்ல, மின்சாரத்துக்கு காசு கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அதனால் காஸ்ட் ஆஃப் ஃபார்மிங் ஏறிடுது. அப்புறம் வந்து விற்கிறது, அந்த நெல்லை அறுவடை பண்ணி விற்கிறதுக்கு இருக்கு இல்லையா, அது வந்து தனியார் முதலாளிகள்கிட்ட அவங்க விற்கும்போது அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பெரும் முதலாளிகள்லாம் அவங்கெல்லாம் கேட்டு அடிமாட்டு ரேட் தான் கேட்குறாங்க. காஸ்ட் ஆஃப் ஃபார்மிங் ஏறும்போது அந்த விலைக்கு வந்து அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த காலத்தில் வந்து விவசாயிகள் மரணங்கள்ன்றது நிறையா இருந்துக்கிட்டே இருந்தது. இது வந்து கலைஞர் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. 80களில் வந்து அவர் ஆட்சியில் இல்லை, 80கள் இறுதியில் தான் அவர் ஆட்சிக்கு வராரு. அந்த டைமில் விவசாயிகள் வந்து மின்சாரத்துக்கு வந்து யூனிட்டுக்கு 1 பைசா குறைக்க சொல்லி போராடினாங்க. ஆனால் அப்போது எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து விவசாயிகள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இது தனி வரலாறு. ஸோ 89ல் கலைஞர் ஆட்சிக்கு வந்தோடனே என்ன பண்ணுறாருன்னா, இந்த 2 விஷயம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஒன்று, காஸ்ட் ஆஃப் ஃபார்மிங் ஏறி அந்த மின்சாரத்தை காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று, இந்த நெல் அறுவடை பண்ண நெல் வந்து விற்கிறது. இது 2த்துக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் ஒன்று கொண்டு வராரு. என்னென்னா, முதல்ல மின்சாரம், விவசாயிகள் வயிற்றுல பாலை வாக்குற மாரி மின்சாரத்தை இலவசம், இனிமேல் விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் இலவசம்னு சொல்லிடுறாரு. அது ஒரு பெரிய ரிலீஃப் அந்த விவசாயிகளுக்கு. எல்லாரும் அவர் வாழ்த்தி தீர்த்தாங்க. இன்னொரு விஷயம் வந்து டிபிசி, டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை அமைச்சு அதில் ஒரு விலை நிர்ணயம் பண்ணார். ஸோ விவசாயிகள் வந்து விவசாயம் செய்ய வேண்டியது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில், அதை கொண்டு போய் அழகாக டிபிசியில் போட்டு பணத்தை வாங்கிட்டு வர வேண்டியது. சப்போஸ் அவங்க ப்ரைவேட்டில் விற்கலனா கூட கவர்மெண்ட் ரேட்டை தாண்டி தான் அவங்க வாங்க முடியும். ஏன்னா அப்படின்னா கவர்மெண்ட்டே போட்டு போயிடுவாங்கல்ல, அவங்களுக்கு லாஸ் தானே அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பெரிய விவசாயத்தில் ஒரு பெரிய புரட்சி உண்டு பண்ணுறாரு கலைஞர். அதனால தான் வந்து விவசாயிகள் வந்து என்றைக்குமே வந்து கலைஞரை வந்து ஒரு நிமிஷம் எப்போதுமே எந்த நிலைமையிலும் நினச்சி பார்க்கணும். அது உண்மையான விவசாயிகளுக்கு அவர் செஞ்ச நல்லதுங்கிறது எப்போதுமே புரியும், தெரியாமல் இருக்காது.